வணக்கம் மக்களே. நம்ம இன்றைக்கி 5 நிமிஷத்தில் பயங்கர சத்தான டேஸ்ட்டான குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். ஒரு கப்பு நிலக்கடலை அல்லது வேர்க்கடலை எதுனாலும் சொல்லுவாங்க. அதை ஒரு கப்பு கடாயில் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். நல்லா வதக்கிடணும். தோல் கருகக்கூடாது. அதே ஸ்டேஜில் நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிடணும் அதோட தோல். அது வரைக்கும் நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுருங்க. இதுக்கப்புறம் இப்போது ஆறுனதுக்கப்புறம் தோலெல்லாம் எடுத்துடணும். அந்த தோல் ஈஸியாக எடுத்துடலாம். ஏன்னா நம்ம வதக்கும் போதே அது பாதி தோல் பிரிஞ்சு வந்துடும். ஸோ நல்லா கையில் வச்சு மசிச்சாலே பாதி தோல் வந்துடும். அதை எடுத்துடலாம். நீங்கள் தோல் எடுக்காமையும் செய்யலாம். அது ஆப்ஷனல் தான். இப்போது மிக்ஸி ஜாரில் அரை கப்பு வெல்லம், நாட்டு வெல்லம் எடுத்துகிட்டு அதில் 2 ஏலக்காயோட விதையை மட்டும் எடுத்துக்கோங்க. ஏலக்காவும் உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். வெல்லம் மட்டும் கூட சேர்த்துக்கலாம். இப்போது அந்த வெல்லத்தையும் ஏலக்காயையும் மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் வச்சு 5 செகண்ட் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த நிலக்கடலையை ஆட் பண்ணுங்கள். இப்போது நிலக்கடலையை சேர்த்ததுக்கப்புறம் அதே மாதிரி பல்ஸ் மோடில் வச்சு 5 செகண்டாக ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்கள். நீங்கள் மொத்தமாக மிக்சியில் போட்டு அடிச்சிங்கன்னா அது நல்லா ஒட்டிக்கும். எண்ணெய் விட ஆரம்பிச்சிடும் அதுலேருந்து. அதனால் பவுட்ரு ஆகாமல் ஒட்டிக்கணும் மிக்ஸி ஜாரில். அந்த 5 செகண்டாக நீங்கள் பல்ஸ் மோடில் ஓட்டி எடுத்ததுக்கப்புறம் நல்லா பவுட்ரு ஆகிடும். அப்புறம் அதை மொத்தமாக கொட்டி அதை அங்கங்கே கட்டியாக ஒட்டிகிட்ருக்கும். அதை ஃபுல்லாகவே உதிர்த்து விட்டுட்டு உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக லட்டு வந்துடும். இதில் நீங்கள் நெய் சேர்த்து தான் உருண்டை பிடிக்கணும்லாம் கிடையாது. இதுலேருந்து எண்ணெய் ரிலீஸ் ஆகி திரிஞ்சு வர்றனால நம்ம அதில் இருக்க எண்ணெயே நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் வேறு எதுவுமே நமக்கு தேவை கிடையாது. இது பயங்கர ப்ரோட்டீன், அயன், நோய் எதிர்ப்பு சக்தி இதில் ரொம்ப அதிகமாக இருக்குது. குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக அதை கொடுக்கலாம். ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம். சரியாக சோறு சாப்பிட மாட்டேன்றாங்க அப்படின்னா கூட நீங்கள் காலையிலையும் சாயந்தரமும் ஒரு லட்டு இது மாதிரி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வெயிட் கெயினும் ஆகும். இதில் நல்ல கொழுப்பும் இருக்குது. கடையில் இதே மாதிரி நிலக்கடலை ஆல்ரெடி வறுத்து வச்சுருப்பாங்க. அதை அப்படியே வாங்கிட்டு ஜஸ்ட்டு அதை வெல்லத்தோடு சேர்த்து அரைச்சி லட்டு பிடிப்பாங்க. ஆனால் அது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஏன்னா அது அவங்க எப்போயோ வறுத்து வச்சுருப்பாங்க பேக்கெட்டில் போட்டு. அது எண்ணெய் சிக்கு ஸ்மெல் வந்துடும். குழந்தைங்களுக்குலாம் கொடுக்க முடியாது. பச்சை கடலையாக வாங்கி நம்ம கையால் வறுத்து அதை செய்யும் போது டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். ரொம்ப நாள் வரும். ஷெல்ஃப் லைஃப் ரொம்ப நாள் வரும். 2 months வரைக்கும் நம்ம அதை வச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம 1 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு நம்ம தோல் எடுக்காமையே இதை நம்ம பவுட்ரு பண்ணி கொடுத்துக்கலாம். ஆனால் 1 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக தோல் எடுத்துகிட்டு தான் நம்ம லட்டு பண்ணி கொடுக்கணும். இது ஸ்வீட்டு, பலகாரம்லாம் செய்ய தெரியாதவங்க கூட இதை செய்யலாம். ரொம்ப ஈஸியான பிகினர் ஃப்ரெண்ட்லி ரெசிபி இது. யார் வேணாலும் இதை செய்யலாம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். பாய்.